ஏய் தம்பி கீழே இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். என்னடா உம்மா கொடுக்குற? வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு எஸ் பாஸ். ஆமாங்க, ஆக்சுவலா என்னன்னா இந்த ஜெப்ரானிக்ஸ் பார்ட்டி தப்பாக்குதுண்ணா. சரி தம்பி போதுங்க, இன்னும் பிரிக்கவே இல்ல, அதுக்குள்ள வைப்புக்குள்ள போறீங்களே. சரி, இது வந்து என்னன்னா ஜெப்ரானிக்ஸோட டிஜே ஸ்பீக்கர்ரா. இது வந்து பார்ட்டி ஃபயர் 700 அப்படிங்கிற மாடல் தான். அமேசான்ல வந்து 12,999 விற்கிறாங்க. இது பெரும்பாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ரீசெண்டா வந்து கொஞ்சம் குட்டி குட்டி செட்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிருப்போம். கிராட்டோஸ்ல ஒன்று கவர் பண்ணோம், ஜெப்ரானிக்ஸ்ல கவர் பண்ணோம். அதெல்லாம் வந்து இந்த கிட்ஸ் சென்ட்ரிக்கா இருக்கும். 1500, 1000 அந்த மாதிரியான பிரைஸ் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு உண்டான உங்கள மாதிரி இதையும் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். நிஜமாவே ப்ரோ லெவல்ல சிங் பண்றாங்க, நல்லாவே சிங்கரா இருக்காங்க உங்க வீட்ல யாராவது அப்படின்னா அந்த கிட்ஸுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா மைக் செட் வந்துரும். அண்ட் கிட்டார்லாம் மாட்டலாம், நீ ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் மாட்டலாம். இது வந்து பார்ட்டி ஃபயர் 700 அப்படிங்கறத மாடலு. சைடுல வந்து 120 வாட் 32 GB மெமரி சைஸ் சப்போர்ட் இருக்கு. 6 kg நெட் வெயிட். ஆமா, 6 kg நெட் வெயிட். அட் 50% வால்யூம், LED ஆஃப். இது இன்னொன்னு என்னன்னா 7 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கு. ஆமா, 7 ஹவர்ஸ் பேக்கப் இருக்குல்ல, இங்க முன்னாடியே சொல்லிருக்காங்க பாருங்க. என்னது? அட் 50% வால்யூம், LED ஆஃப். LED ஆஃப் பண்ணிருக்கணும். ஆஃப் பண்ணிருந்தா அந்த பார்ட்டி லைட்ஸ் ஆன்ல இருந்ததுன்னு வையேன், இன்னும் பேட்டரி கம்மியா வரும். பார்ட்டி லைட்ஸ் ஆன்ல இருந்தா நம்ம டான்ஸ் ஆட முடியும். ஃபுல் ரேஞ்ச் டிரைவர் யூனிட் இருக்கு. 13.33 cm, 1333 mm அப்ப. ஓகேயா? கரோக்கி இருக்கு, மைக் ரெக்கார்டிங், 6.3 mm மைக் இன் அண்ட் கிட்டார் இன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருந்தேன்ல, ப்ளூடூத் 5.3, USB aux இன், USB இருக்கு. அப்ப பென் டிரைவ் 32 GB பென் டிரைவ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம் போல. அப்புறம் வால்யூம், பேஸ், ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்கு. அப்புறம் மைக் வால்யூம், எக்கோ, பேஸ், ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்கு. கிட்டார் வால்யூம் கண்ட்ரோல். ஆமா, கேரி ஹேண்டில், பில்ட் இன் ரீசார்ஜபிள் பேட்டரி, ரிமோட் கண்ட்ரோல். ஆமா, பாருங்க. USB டைப் C கேபிள் இருக்கு, ஒரு ரிமோட் இருக்கு, 3.5 ஆடியோ ஜாக். ஓகே, சோ அதெல்லாம் தான் உள்ள இருக்கு இல்லையா? அதுக்கு அப்புறம் உள்ளே மைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, மைக்கும் அதுலயே இருக்கா? ஆமா. நீ தான் பாட்டு பாட போறது, வேற விஷயம். சஸ்பென்ஸ். பாட்டு பாட போறோமா? ஆமா. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறையணுமா? மூச்சவ பேச்சவ பேர் சொல்லு அழகவ. சரி, ஓகே, இங்க தான் இருக்கு. ஓ, இப்படி பண்ணனுமா? ஆமாடா, கீழ வந்து புஷ் இருக்கு. ஓகே. வென்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதே அந்த புஷ் பேக் பாப்போம். நல்லா இருக்கு. இது வந்து அந்த மைக்கு கொடுத்திருக்காங்க 6.3 mm க்கும். கரெக்ட் தான். கிட்டாருக்கு போட்டுருக்காங்க பாரு, கிட்டார்னே. ஆமா, தூக்கத்துக்கு தான் அது. ஓ, புடிச்சு தூக்கத்துக்கு. ஓகே, சரி. 3.5 mm டைப் C சார்ஜிங் இருக்கு. மத்தபடி மேல எல்லா பட்டன்ஸும் மேல தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாஷிங் மெஷின் ஃபீல் கொடுக்குது எனக்கு இது. ஆமா, இல்ல டாப் வாஷிங் மெஷின் கனெக்ட் ஆயிட்டான் போல. பேசு. சரி. செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு. பேஸ் பயங்கரமா இருக்குல்ல. ரொம்ப நாள் ஆச்சு மைக் பிடிச்சு, அதனால கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கு. ஆமா, கொஞ்ச நேரம் அது சார்ஜ் ஆகட்டும். ஓகே, சோ தட் நம்ம அதுக்கப்புறம் USB ல எப்படி இருக்கு, aux ல எப்படி இருக்கு, ஆடியோ குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கா, சோ அந்த மாதிரி மோட்ஸ் மாத்தும் போது வால்யூம் லெவல்ஸ் மாறுதா, ஹை ஆகுதா இல்லையா, பிளஸ் கரோக்கி சாங் பண்ண போறேன். பாத்தறலாம். இதெல்லாம் வந்து இப்ப பார்க்கலாம். சரி, ஓகே. இதுல வந்து என்னன்னா இந்த LDன்னு ஒன்னு இருக்கு பாரு. ஆமா, அத அழுத்தினா அவுட்டோர் மோடா இல்லாட்டி இன்டோர் மோடா ஓகே அப்படின்னு பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடியோ வந்து கொஞ்சம் வைடா ஃபீல் ஆகுறதுக்காக. சரியா? அப்புறம் இது வந்து பேஸ் பூஸ்ட் பண்றதுக்கு. பேஸ் பூஸ்ட் ஆன். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. பேஸ் பூஸ்ட் ஆன். ஓகேயா? இது வந்து மோட்ஸ் மாத்திக்கலாம். உனக்கு வந்து இது வேற FM மோட், இது வாவ், aux மோட். இங்க தெரியும் ஆக்சுவலா. ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு. சரியா? அப்புறம் ரிப்பீட் மெனு அழுத்தினா இங்க நீ வந்து ஆப்ஷன் போலாம். அது ட்ரிபிள் வேணுமா, பேஸ் வேணுமா, வால்யூம், எக்கோ, GT வால், ட்ரிபிள், குஜராத் டைட்டன்ஸ் வால்யூம். ஏதாவது சொல்றானே. சரி, பேஸ் இதெல்லாம் இருக்கா? அது தவிர லைட், பிரைட்னஸ் இல்லடா, மோட்ஸ் அதில் போட்டிருந்தாங்களே, நீ கூட படிச்சு. மல்டிபிள் மோட்ஸ் இருக்கு, 9 மோட்ஸ். 9 மோட்ஸ். அதான் இது.
லைட் கண்ட்ரோல் பண்ணணும் மாறுதா? செம்மையா மாறுது. மேஜிக். லைட் ஆஃப் பண்ணுங்க பாப்போம். இங்கேருந்து தான் ஒர்க் ஆகுமா? கலர் கலரா மாறுது. இது ரிமோட்ல வருதா இல்ல ஆட்டோமேட்டிக்கா போறதா? என்ன நீ ஒர்க் பண்றியா இல்லையான்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குடா. ரிசீவர் வந்து சைடுல இருக்கு. Outdoor mode. ஓ இங்க இருக்குடா மக்களே. ஓகே. இங்க வர இங்க ஸ்பீக்கரோட Outdoor mode. Indoor mode. அப்ப இந்த இடத்துல தான் இங்க ரிசீவர் இருக்கா? அதோட இடுப்பு தான் இருக்கு நினைக்கிறேன்ல. இங்கெல்லாம் வரல பாரு. ஸ்பீக்கரோட இடுப்பு. ஓ மைக்ல பேஸ் எக்கோ. வாவ். ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்னா மாதிரி. துக்கத்துல துணையா இருக்கிறவனே தவிர தூக்கத்துல கொல்றவன் இல்ல. ஸோ அதிலே பென்ட்ரைவ்லாம் போட்டால் எஃப்எம் ஓடிட்டு இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணலாம். வாவ். அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அமேசிங். சரி ஆக்சுவலாக வந்து பேஸ் சூப்பராக இருக்கு, வோக்கல்ஸும் நல்லா இருக்கு. தனிப்பட்ட முறையில் நான் ஈக்குவலைசர் மாற்றி பார்த்தேன் ஃபோனில். அப்போ அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. எனக்கு மைக் ஆப்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி 13,000 ரூபாய்க்கு அப்படின்னும் போது ஆடியோ ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ஹாப்பியாக தான் இருக்கு. ஆனால் கீழே போட்டிங்கன்னா செத்திங்க. ஆமா. கீழே போடாம கவனமா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான் இது. உள்ள வந்து ஸ்ட்ரக்சரல் இன்டகிரேஷனுக்காக மெட்டல் ஃப்ரேமே வச்சிருந்தாலும் கூட நம்ம ஓப்பனே பண்ணல, அதனால நமக்கு தெரியாது. ஆனா கீழே எல்லாம் போட்டா எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிக் வந்து இம்பாக்ட் தாங்காம உடைய வாய்ப்பு இருக்கு, கிராக் ஆக வாய்ப்புகள் உண்டு. அதனால கொஞ்சம் கவனமாவே யூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆக்ஸ்லயும் மொத்தம் ஆடியோ வருது. பென்ட்ரைவ்ல சப்போஸ் சாங்ஸ் வச்சிருக்கீங்கன்னா டைரக்டா நீங்க ப்ளே பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க ஒரு பென்ட்ரைவ் வச்சிருக்கேன். வந்துட்டான்டா. பென்ட்ரைவ்ல வால்யூம் அதிகமா இருக்கு. நீங்க வால்யூம் ஃபுல்லா வச்சிருக்கீங்க. இப்ப பாதி வச்சிருக்கேன். என்ன மேட்டர்னா 100% வால்யூம் அவுட்டோருக்கு செட் ஆகும், இன்டோருக்கு வேலைக்கு ஆகாது. 80% வால்யூம் இன்டோருக்கு நல்லா இருக்கும், அதுவே ஆனா ஓவர்லோடு தான். 50% வால்யூம் சூப்பர். ஆமா, இன்டோர் அட்மாஸ்பியருக்கு 50% வால்யூம் சூப்பர். 7 hours பேட்டரி லைஃப் வேணும் அப்படினா பிளஸ் இந்த எல்இடி லைட் ஆஃப் பண்ணனும். 50% வால்யூமோட என்ன சொல்லுச்சு? Mic priority off. Mic priority off. Mic priority on. Yes. பூஸ்ட் ஆகுது வால்யூம். Mic priority off. சரி போதும். சரி மொத்தம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு மியூசிக்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கிற யாராவது ஒரு சிலர் இப்ப பியானோ மாதிரி பார்ட்டி அனிமல்ஸ் சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ பாக்குறவங்க யாராவது பார்ட்டி அனிமலா இருந்தாலும் இது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த 100 நாள் ப்ரோக்ராம் ஏதோ பார்த்துட்டு வராங்க, அதனாலதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம அஸ்வத் கிட்ட காட்டலாம்னு பார்த்தேன். ஆல்ரெடி கௌதம் ப்ரோவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாரு. சரி அஸ்வத்தோட அனுபவத்தையும் எடுத்துக்கலாம். பாத்தியா, நீ வேணும்னா ஸ்டாண்டிங்லயும் வைக்கலாம் நார்மலா, இல்லாட்டி ஹாரிசான்டலா ஃபிளாட்டாவும் வைக்கலாம். இந்த இடத்துலயும் உனக்கு ரப்பர் புஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உனக்கு இங்க பார்த்தோன்னா இங்க மேல கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருந்ததுனாலும் நீ வந்து எய்தர் இப்படி கீழே வைக்கலாம். ஸோ டிவி முன்னாடி வச்சிட்டா இங்க பாரு, இங்க தான் ஆடியோ உனக்கு ஃப்ரண்ட் புஷ் ஆகும். பேக்ல பார்த்தோன்னா உனக்கு வெண்ட் இருக்கும். ஸோ ஊஃபரோட ஒர்க்குக்காக. பிளஸ் இல்லை 4 டிரைவர் யூனிட் இருக்கு, தெரியுதா? ட்வீட்டர்ஸ், பேஸ் பூஸ்டுக்கு எல்லாமே 4 டிரைவர்ஸ் இருக்கு பாரு. ஓகே. அவனுங்க இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 50% வால்யூம் அச்சீவ் பண்றதுக்காக இன்னொரு ஃபேக்ட் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, இந்த லைட்ஸ் இருக்குல்ல, 50% வால்யூம் பிளஸ் இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. ஓகே. இது ஆஃப் பண்ணிக்க இதுவா? இது இருக்குல்ல. ஓகே. ஸோ இதில் வந்து நீ ஒரு மோடா போகலாம், அந்த இது மாறும். ஸோ அந்த லைட் இல்லாத மோடு ப்ளஸ் 50% வால்யூம் வச்சுன்னா உனக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து 7 hours இருக்கும். சூப்பர். ஸோ ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இண்டோர்ஸ்க்கு வந்து இந்த வால்யூம் அதிகம்டா. ஆமாம், டிவிலாம் கனெக்ட் பண்ணால் பக்காவாக இருக்கும். ஹோம் தியேட்டர் இருக்குல்ல. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, நான் டிவி பக்கத்தில் ஒரு 10 வாட் சார்ஜிங் பிரேக் ஒன்று மாட்டிட்டு டிவிக்கு பிளக் போட்ட மாதிரி இதுக்கும் போட்டேன்னு, அப்போ எப்பயுமே சார்ஜில் வேற இருக்கும். டிவிலேருந்து 3.5 ஜாக்கில் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா சூப்பர், டன்னு முடிஞ்சில்ல, பக்காவாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்வீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 60mm ட்வீட்டர்ஸ் இருக்குது. சரியா, 60 mm, ஏன்னா 6 cm டிரைவர் யூனிட்டு. ஸோ அது வந்து 2 ட்வீட்டர்ஸ் இருக்குது. இதில் இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியுமே 4 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உனக்கு 32 GB வரைக்கும் இதில் வந்து மெமரி ரீட் ஆகும். சார்ஜ் 4 hours வரைக்கும் ஏறும். ஆனால் இவங்க யாருமே வந்து என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, எக்ஸாக்ட் பேட்டரி சைஸை சொல்லவே மாட்டாங்கடா. நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன். ஓகே, உள்ள எவ்வளோ mAh பேட்டரி இருக்குது அப்படிங்கிறது சொல்ல மாட்டாங்க. பட் ஓகே, ப்ராடக்ட் வந்து
இந்த நான் வந்து இது விக்கி கூட பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன், நிறைய யங்கர் ஜென்ரேஷன் இப்பெல்லாம் பாட்டு பாடுறாங்க இல்லையா, கிளாஸே போறாங்க. கரோக்கி வந்து கிளாஸே போறாங்கல்ல, சிங்கர்ஸ் அல்ல சூப்பர் சிங்கர் மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களாம் வீட்லயே ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு இதுல குவாலிட்டி பெட்டரா இருக்கும். ஓகே, கம்மி ரேட்லயே இருக்கு. ஸ்டார்டிங்க்கு 1500 ரூபாய்க்குலாம் இருக்குடா. பரவாயில்லையே. இந்த கார்ல எல்லாம் எங்கேயாவது இப்போ போறாங்க, எங்கேயாவது டூர் போறாங்க, அவுட்டிங் ஏதாவது போகும்போது அவங்க இது அள்ளி போட்டு எடுத்துட்டு போயிட்டு கேம்பிங்லாம் பண்ணுவாங்க, அதுக்கு செட் ஆகும். இது வந்து அமேசான் சைட்லயும் பிளஸ் ஜெப்ரானிக்ஸ் அவங்களோட அஃபிஷியல் சைட்லயும் நீங்க பார்க்கலாம். அமேசான் வந்து 12,999 இருக்கு. சூப்பர். ரைட்டு, பார்க்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா நீங்க கேட்கலாம்.